ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவம் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, முதல்ல எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஜெயந்தீஸ்வரர் உடனுரை லலிதா திரிபுர சுந்தரி ஆலயத்துக்கு தான் நாம் இங்கே வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, நம்ம மனசார என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறுதுன்னு இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. நமக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, இல்லை நம்ம வீட்டில் மகளுக்கோ மகனுக்கோ வரன் பார்த்துட்ருக்கோன்னா, இல்லை வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது நிற்குதா, இல்லை மேலே எழும்பணுமா, அந்த மாதிரி நிறைய ஆசைகள் நமக்கு இருக்கும். அதை எல்லாமே இந்த கோயிலுக்கு நாம் முறையிட்டோன்னா எல்லா சிறப்பான நிகழ்ச்சிகளையும் நடத்தி தருவாங்க இந்த பால திரிபுர சுந்தரி அம்மன். இந்த கோயிலை பற்றி நமக்கு மேலே சொல்கிறதுக்கு இந்த கோயிலில் இருக்க குருக்கள் நமக்கு விவரித்து சொல்கிறார். அதை நம்ம பார்க்கலாமா? பார்த்துடுவோம். சிவம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு லலிதா திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ ஜெயந்தீஸ்வரர் ஆலயத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போது நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை ராமாபுரம் குறிஞ்சி நகரில் ஒரு விசேஷமான கஷேத்திரம். என்ன அப்படின்னா, நம்மெல்லாம் சிவபெருமானையும் அம்பாளையும் தனித்தனி சன்னிதானத்தில் பார்த்துருப்போம். அநேக இடங்களில் சிவபெருமான லிங்க ரூபமாகவே பார்த்துருப்போம். இங்கே என்ன விசேஷம்னா, அம்பாள் கிட்ட ஒரு 11 பேர் அம்பாளோட சன்னிதானத்தில் சேர்ந்தே இருக்கா. விசேஷமான ஒரு விஷயத்தம். எங்கேயுமே உலகத்திலே இதுமாரி ஆலயம் எங்கேயும் இல்லை. அது என்ன விசேஷமான ஒரு ரூபம் அப்படின்னா, இங்கே அம்பாள் தான் பிரதானமாக இருக்கா. அம்பாள் சிவபெருமான் இங்கே சைன கோலத்தில் இருக்கார். அது ஒரு விசேஷம். அது மட்டும் இல்லாமல் ஒரே சன்னிதானத்தில் மும்மூர்த்திகளையும் நாம் தரிசனம் பண்ணலாம். அது ஒரு பலன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சங்கரன் ருத்ரன், சிவனோட 64 அவதாரத்தில் சங்கரன் ருத்ரன் இவா வருவாள். அவாலையும் தரிசனம் பண்ணலாம். லக்ஷ்மி சரஸ்வதி இங்கே அனுகிரகம் மற்றும் சேவை பண்ணுற மாரி இருக்கா. அது ஒரு ரூபம். இப்படின்ட்டு பலவிதமான ரூபத்தில் இங்கே எல்லா சுவாமிகளை பார்க்கலாம். குடும்ப சகிதமாக எல்லோரும் இருக்கா. அப்படி என்ன இங்கே விசேஷமான தோற்றம் அப்படின்னா, நமக்கெல்லாம் லலிதா சகஸ்ரநாமம் தெரியும். இந்த லலிதா சகஸ்ரநாமம் உயர்ந்த சகஸ்ரநாமத்திலே லலிதா சகஸ்ரநாமம் தான் விசேஷமான சகஸ்ரநாமம். அந்த சகஸ்ரநாமத்தில் ஒரு 2 நாமாவளி பஞ்சப்ரேதா சனாசீனா பஞ்சபிரம்மஸ்வரூபிணி இப்படின்னு 2 நாமாவளி வரும். அது என்ன பஞ்சப்ரேதா சனாசீனா அப்படின்னா, அம்பாள் உட்கார்ந்துருக்க அந்த சிம்மாசனத்தை 5 பேர் தாங்கிட்டு இருக்கா. அந்த 5 பேர் தான் மகாவிஷ்ணு. அம்பாளுக்கு கீழே மகாவிஷ்ணு, பிரம்மா, 4 முகத்தோட பிரம்மா. அம்பாளோட இடது பக்கத்தில் சங்கரன், ருத்ரன். இவா 4 பேருமே அம்பாளோட சிம்மாசனத்துக்கு 4 காலாக இருக்கா. அந்த சிம்மாசனத்தோட பிரதான பலகையாகவே பரமேஸ்வரன், எல்லாமே சிவபெருமான் சதாசிவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சயன கோலத்தில் அம்பாளுக்கு ஆசனமாகவே இருக்கார். அந்த ஆசனத்தில் தான் அம்பாள் உலகத்தையே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கா. ஆட்சியை பரிபாலனம் பண்ணுற மாரி இங்கே இந்த பரமேஸ்வரன்லேருந்து பிரம்மா, விஷ்ணு, சங்கரன், ருத்ரன் இவ 5 பேருமே பிரம்மம் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு சாஸ்திரத்தில். இந்த 5 பிரம்மத்தையும் அம்பாள் தனக்குள்ளடக்கி பஞ்சபிரம்ம சொரூபிணியாகவே அம்பாள் இங்கே இருக்கா. விசேஷமான ஒரு விசேஷ தோற்றம். அம்பாள் உலகத்தையே ஆட்சி பண்ணுற மாதிரி சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் இங்கே நிவர்த்தி ஸ்தலம். அது மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கு பின்னாடி லக்ஷ்மி சரஸ்வதியும் அம்பாளுக்கு சாமரவாசி சேவகம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த நாமாவளி பார்த்தீங்கன்னா லலிதா சகஸ்ரநாமத்தில் சசாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதாய நமஹா அப்படின்னு வரும். அப்படி என்ன அர்த்தம்னா, சசாமரனா வெண்சாமரம். நம்ம கோவிலெல்லாம் பார்த்துட்டு போய் அம்பாளுக்கு சுவாமிக்கெல்லாம் பூஜைகள் பண்ணும்போது சேவை பண்ணுவாள் வெண்சாமரத்தினால. சசாமர ரமாவாணி. சசாமரனா வெண்சாமரம், ரமானா மகாலட்சுமி, வாணினா சரஸ்வதி, சவ்யனா வடக்கு, தட்சிணனா தெற்கு. லக்ஷ்மி சரஸ்வதியும் வடக்கு தெற்குமாயிருந்து அம்பாளுக்கு சாமரவாச்சி சேவகம் பண்ணிகிட்டு இருக்கா. அதான் அந்த ரூபம். கீழே ஸ்ரீசக்கரம் மகாமேருவோட மகாகணபதி 6 முகத்தோட சுப்பிரமணிய சுவாமியோட அம்பாளிங்க குடும்ப சகிதமாக அம்பாளிங்க இருக்கா. விசேஷமான சிற்பம். இந்த கோயிலுக்கு வந்தால் நம்மளுக்கு என்னென்னலாம் பலன்கள் இருக்குது அப்படின்னா, அம்பாள் இங்கே உலகத்தையே ஆட்சி பண்ணுறதுனால தொழில் மேன்மை, தொழிலில் நஷ்டமாச்சு. ஸோ அந்த அவள் தொழிலில் மேன்மை அடையிறதுக்கு, முன்னேற்றம் அடையிறதுக்கு
இங்கே வந்து அம்பாவை வந்து தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணால் சீக்கிரம் நல்லது நடக்கும். அதுமாரி உத்தியோகத்தில் சரியான உத்தியோகம் இல்லை, நிரந்தர உத்தியோகம் இல்லை, உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்குது, உத்தியோக முன்னேற்றம் இல்லை போன்ற உத்தியோக ரீதியான பிரச்சனைகளுக்கும் வந்து அம்பாவை பிரார்த்தனை பண்ணி தரிசனம் பண்ணும்போது சீக்கிரம் நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப பிரச்சனைனா எல்லாமே முதல் மூல பிரச்சனை என்னென்னா பணம். அந்த பணம் நம்மளுக்கு இருந்துச்சுனாவே மனுஷனுக்கு கடன் வந்துடுச்சுன்னா அது எப்படி அடைக்கிறது? அப்போ என்ன ஆகுது? மனசு பிரச்சனை வருது. ஒரு கடன் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது மனசு ப்ராப்ளம் வரும். அப்போ மனசு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுது? அடுத்தது வியாதிகள் படுத்துறது. அப்போ வியாதிகள் படுத்தும்போது ஆரோக்கியம் கெட்டு போய் அதுக்கு ஒரு கடனை வாங்குற மாரி இப்போன்ட்டு நல்ல இதுவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே மூல காரணம் இந்த கடன் பிரச்சனையும் மனசு பிரச்சனையும். ஸோ இங்கே வரும்போது எல்லா பிரச்சனைகளும் தீர்வு. இந்த கோயிலோட விசேஷம் என்னென்னா, இங்கே ஒரே சன்னிதானத்தில் 11 சுவாமிகள் இருக்கா. இந்த 11 சுவாமிகளும் பார்த்திங்கன்னா 9 நவகிரகத்தோட அதிபதியாக எல்லாருமே இருக்கா. உதாரணத்துக்கு ராகு பகவான் அதிபதி யாருன்னா அம்பாள் தான். அதுமாரி விநாயகர் அதிபதி யாருன்னா கேது, செவ்வாய் பகவான் அதிபதி முருகன், புதனோட அதிபதி பெருமாள், சுக்கிரன் அதிபதி லக்ஷ்மி, இப்படின்ட்டு 9 கிரகத்தோட அதிபதி எல்லாம் உள்ளே இருக்கிறதுனால நாம் வந்து தனியாக நவகிரகத்தை போய் பிரதட்சணம் பண்ண அவசியம் இல்லை. இங்கே சன்னிதானத்தை 27 முறை பிரதட்சணம். இப்பப்போ நாம் வரோமோ அம்பாவை பார்க்க நாம் வந்து பக்தி ஸ்ரத்தையோட நாம் முன்னேறணும். அந்த நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கான ஸ்ரத்தையை எடுத்தாகணும். நம்ம இப்போ ஒரு உத்தியோகம் தொழில் ஏதோ ஒன்று பண்ணுறோம், அப்போ அதில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு நாம் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம். அதே போல் நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அதுக்கும் நாம் வந்து சில தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணி முயற்சிகள் எடுக்கணும். அதுதான் இந்த கலியுகத்தில் இறைவன் வந்து இந்தமாரி ஒரு வீடியோக்கள் மூலயமா ஒரு உணர்த்துறார். இந்தமாரி கோயிலுக்கு போ, உன் பிரச்சனை தீரும் அப்படின்ட்டு. நாம் இதை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பக்தி ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட எதை பண்ணாலும் ஒரு ரூபா கற்பூரம் வாங்கி ஏற்றினா கூட நம்மளுக்கு அந்த இதில் ஒரு பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையோடு நம்ம பண்ணோன்னா நிச்சயம் நல்லது நடக்கும், அனுகிரகம் நடக்கும். அதேமாரி ஒரு வாட்டி போயிட்டு நம்ம கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா அது பெருசாக பலன் கொடுக்காது. நம்ம முயற்சி பண்ணி அடிக்கடி சிரமத்தை பார்க்காம நான் இந்த ஊர்லேருந்து வரணும், இந்த மாவட்டத்துலேருந்து வரணும் அப்படின்ட்டு நினைக்காம நாம் முன்னேற